தேவதை தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நம்மளோட அப்துல் கலாம் ஐயா ஒரு மாணவர்கள் இருக்கக்கூடிய அரங்கத்துல பேச போறாரு. அப்படி அவரோட பேச்சு இருக்குன்ற பொழுது, ஒரு மாணவன் முன் ஒரு கேள்வி கேட்கிறான். என்ன கேட்கிறான் அப்படின்னா, "நீங்க கனவு காணுங்கள், கனவு காணுங்கள். அந்த கனவுகளுக்காக போராடி நீங்க அந்த கனவ வெற்றி பெறுங்க" அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனா, நான் கனவு காண்றதுக்கு பற்பல தடைகள் வருது. அத மீறி நான் எப்படி கனவு கண்டு என்னோட லட்சியத்த நான் அடையறது? அப்படின்னு என்னோட வாழ்க்கையில மிகப்பெரிய நெறைய தடைகள் வந்துகிட்டே இருக்குது. அப்படின்னு அவரு கேட்கிறாரு. கேட்ட உடனே அந்த மாணவன் கேட்கிறான். கேட்ட உடனே அப்துல் கலாம் ஐயா அதற்கான நான் விளக்கம் குடுக்குறேன் உட்காருப்பா அப்படின்னு ஒரு சிறு கதைய சொல்ல ஆரம்பிக்கிறாரு. எல்லாம் மிக சிறந்த மனிதர்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா, அவங்களோட மேடை பேச்சுல ஒரு சிறு சிறு கதைகள சொல்லி அவங்களோட பேச்சுக்களுக்கு தொடர்பு படுத்தி சின்ன சின்ன கதைகள் மூலமா விளக்கங்கள் குடுப்பாங்க. அப்படி கொடுக்கப்பட்ட ஒரு கதை தாங்க இது. அந்த அப்போ அந்த மாணவனுக்காக கொடுக்கப்பட்ட கதை, மழை அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஒரு அடர்ந்த காடு இருக்கு. அந்த காட்டுல பார்த்தீங்கன்னா, நெறைய பறவைகள்லாம் பறந்துகிட்டு இருக்கு. அந்த பறந்துட்டு இருக்கும் பொழுது, எப்பவுமே பகல் பொழுதுல எல்லா பறவைகளுமே தன்னோட உணவ தேடி அது பறந்து திரிஞ்சுகிட்டு இருக்கும். அப்படி உணவ தேடி பறந்து திரிஞ்சிட்டு இருக்குது நல்லா சந்தோஷமா. அப்ப மேகங்கள் கருகும்முன்னு மேகங்கள் சூழ்ந்து கொள்ளுது. கருகும்முன்னு சூழ்ந்து மிகப்பெரிய அடமழை வருது. பயங்கரமா மழை தூற ஆரம்பிக்குது. ஆரம்பிச்ச உடனே என்ன பண்ணுதுன்னா, பல பறவைகள் என்ன பண்ணுதுன்னா, தன்னால இதற்கும் மேல மழை ஆரம்பிச்சிடுச்சு. நம்மால எங்கேயும் நம்மளோட கூட்ட தேடி போக முடியாது அப்படின்னு அங்கே இருக்கிற பக்கத்துல எளிமையா இருக்கிற இடத்துல போய் சில பறவைகள் அங்கேயே அடைக்கலம் ஆயிடுச்சு. சில பறவைகள்னா கொஞ்சம் முயற்சி செஞ்சு தன்னோட கூடு இருக்கிற இடத்துக்கு வேகமா அப்படியே பறந்து போய் தன்னோட கூட்டுல அடைக்கலம் ஆயிடுச்சு. ஆனா அதுல ஒரே ஒரு பறவை மட்டும் என்ன பண்ணுதுன்னா, மேல 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 பறந்து போய்க்கிட்டே இருக்குது. மற்ற பறவைகளும் அத பாக்குது. பார்த்து நாம எல்லாமே என்னன்னா, இந்த மழை வருதுன்னு நம்ம எல்லாமே போய் எல்லாமே கூட்டுக்குள்ளார அடங்கிட்டோம். ஆனா இந்த பறவை என்ன இப்படி பறந்துட்டு இருக்கு அப்படின்னு எல்லாம் மற்ற பறவைகள் எல்லாமே பாக்குது. பார்த்தாலுமே ஆனா அது மேலும் மேல பறந்துகிட்டே இருக்கு அந்த பறவை. வேற எதுவும் இல்லைங்க. கழுகுதான். அந்த கழுகு மேல மேல முயற்சி செஞ்சு பறந்து போய்க்கிட்டே இருக்குது. எதிலிருந்து மழை வருது? மேகங்கள். அந்த மேகங்கள்ல இருந்து தான் மழை வருது. அது தன்னோட முயற்சினால மேல மேல பறந்து போயிட்டு அந்த மேகங்களுக்கு மேல போயிடுது. அந்த மேகங்களுக்கு மேல போகின்ற பொழுது அதுக்கு மேல மழை துளிகள் விழல. இப்ப அது மழைய கடந்து வந்துருது. அதுக்கப்புறமா என்ன பண்ணுதுன்னா, தன்னோட தேவையான தனக்கு தேவையான இரையை தேடி மேலோட்டத்திலேயே பறந்துகிட்டு இருக்குது. அதுதான் கழுகு மழையிலேருந்து தப்பிச்சிடுச்சு மற்ற பறவைகளை விட. ஆனா எப்படின்னா, தன்னோட முயற்சினால அது மேலோங்கி பறந்ததுனால இது நடந்தது. ஆனா மற்ற பறவைகள் முயற்சியும் செய்யல. தன்னோட அன்றாட வேலைகளையும் சரிவர செய்யல. பாதியிலே அன்னைக்கு தேவையான உணவையும் தேட போகல. தன்னோட கூட்டுக்குள்ளார போய் அடங்கிடுச்சு. அதுவும் சில பறவைகள் தன்னோட கூட்டுக்கும் போகல. அங்கே பக்கத்துல இருக்கிற தனக்கு மழை மேலே விழாத அளவுக்கு பக்கத்திலே இருக்க ஏதோ ஒரு கூட்டுல போயிட்டு அங்கேயே தங்கிடுச்சு. அதே போலதான் மனிதர்களாகிய நாம் நம்மளோட வாழ்க்கையில ஏகப்பட்ட தடைகள் வந்தாலும் அதையும் தாண்டி நம்மளோட குறிக்கோள் என்ன, நமக்கு இப்ப என்ன தேவை அப்படிங்கிறத நினைச்சு அதுக்கான முயற்சிகளை அதையும் தாண்டி அதை தன் காலின் கீழ் போட்டு மிதித்து விட்டு மேலே மேலே சென்றா கண்டிப்பா நம்மளோட கனவுகளும் ஒரு நாள் நிஜமாகும் அப்படிங்கிறது தான் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் அந்த பையனுக்கு சொல்றாரு. அதே சமயம் அந்த பறவை பயன்படுத்தியது 2 விஷயங்கள் தான் 2 குணங்கள் அந்த பறவை கிட்ட இருந்தது. ஒரு குணம் என்னன்னா, தான் மற்ற பறவைகள் எல்லாமே தன்னோட கூட்டுக்குள்ளார போய் அடைஞ்சிருச்சு. அடைஞ்சிட்டாக்கா அது அன்றைய வேலையும் நின்றுடும். அவ்வளவுதான் அப்படின்னு அது யோசிக்காம அடைஞ்சிருச்சு. ஆனா இந்த பறவை மத்தவங்கலாம் அடைஞ்சிட்டாங்க, நாம போய் அடைஞ்சிருவோம் அப்படின்னு மற்றவர்களை பார்த்து அது பின்பற்றல. ஏன்னா தன்னோட குறிக்கோள் இன்றைய உணவு நான் தேடணும், அதற்கான முயற்சியில நான் இறங்கியிருக்கேன். அவ்வளவுதான். அந்த முயற்சி அது வெற்றி பெற வரைக்கும் அதுக்கான முயற்சியில தான் நான் இருப்பேன் அப்படிங்கிற அது குழப்பம் இல்லாத தெளிவான குணம் ஒன்று. அந்த 2 குணத்துல ஒன்று குழப்பம் இல்லாம தெளிவான குணம். இன்னொன்னு அதற்கான உண்டான பலம்.
அதுகிட்ட இருக்கிற பலம் என்ன அப்படின்னா, அது வந்து ஒரே நாள் அந்த ஒரு நாள்ல முயற்சி செஞ்சு அது வந்து அந்த மேகக்கூட்டத்துக்கு மேல பறந்து போயிட்டு அது வந்து தன்னோட முயற்சியை செய்யல. தினம் தினம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா உயர்ந்து உயர்ந்து பறந்து பறந்து அது தினந்தோறும் செஞ்ச முயற்சி தான் அந்த மேகத்துக்கும் மேல அது பறக்கிறதுக்கான அந்த பலம் அதுக்கு கிடைச்சது. அன்று ஒரு நாள்ல நடந்த விஷயம் இல்ல. அது தினம் தினம் கொஞ்சம் கொஞ்சமா அது முயற்சி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அது உயர்ந்து உயர்ந்து பறக்க முயற்சி செஞ்சது தான் வந்து அதுக்கான பல நாளோட முயற்சி தான் அன்றைக்கு அது வந்து வெற்றியா அதுக்கு வந்து கிடைச்சது. அப்படிங்கிற 2 விஷயம் தான். அதோட குழப்பமில்லாத குணமும், அதோட விடாமுயற்சியும், அதோட பலம். இது 3ம் தான் வந்து அந்த பறவைகிட்ட இருந்தது. அதனால தான் அந்த பறவை வெற்றி பெற்றுச்சு. மற்ற பறவைகளிலும் இருந்து அது வித்தியாசமா பார்க்கப்பட்டது. அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாணவனுக்கு அறிவுரை கூறுறாரு. இந்த சின்ன கதை மூலியமா அவனும் வந்து புரிஞ்சுக்கிறான். நாமக்கும் வந்து தேவைப்படக்கூடிய ஒரு சிறு கதை தான் இது. நம்மளோட வாழ்க்கையில நம்ம ஒரு குறிக்கோள் வச்சிருந்தோம்னா, அந்த லட்சியம் வச்சிருந்தோம்னா, சின்ன சின்ன தடைகள் இல்லா மனிதர்களே கிடையாது. எத்தனை தடைகள் வந்தாலும் அதை நம் காலுக்கு கீழ போட்டு அதை மிதிச்சுட்டு, நம்ம மேல ஏறி நம்மளோட லட்சியம் என்ன அப்படிங்கிறத அந்த சிந்தனையோடு எந்த நொடி பொழுதிலும் அதை மறக்காத பல தடைகள் வர்றது எல்லாத்தையுமே வந்து தூர ஒதுக்கி வச்சுட்டு நம்மளோட குறிக்கோளை மட்டுமே முன்னிறுத்தி நம்ம முயற்சி செஞ்சோம்னா கண்டிப்பா நம்மளுடைய கனவுகளும் ஒரு நாள் நிஜமாகும் அப்படிங்கிறது தான் நம்மளோட அப்துல் கலாம் ஐயா கதையிலிருந்து நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டது. இன்றைய கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், நம்புறேன். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.